பொன்னி சீரியல்லைக்கான எபிசோடில் மனித உரிமை ஆணையத்திலேருந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது இதில் சக்தியோட பேரே இல்லை. அவனை எப்படி நீங்கள் உள்ளே அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சக்தியை வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அந்த போலீஸ்கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. அவரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதுக்கு உங்கள் மேலே நாங்கள் கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சட்டம் பேசுகிறாங்க. இல்லை, அவன் மேலே அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் ஏற்று பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, நீங்கள் அவரை இப்போ விடுவிச்சாதான் நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போடாமல் விடுவோம், இல்லைன்னா நீங்கள் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டின உடனே அவரும் வெளியே வந்துடுறாரு. சக்தி நேராக அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. அவங்க அம்மா வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. என் பிள்ளைய நான் அந்த நிலைமையிலையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களையும் எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு உஷா வர்றாங்க. உங்களை இந்த நிலைமையிலையா பார்க்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கோவம் வந்து இதுக்கு காரணம் நீயும் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, சக்தி தம்பியை இப்படி அடிச்சிருக்காங்க அத்தை, நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக வெளியே வர்றாங்க. உஷா வந்து அப்புறம் போயிடுறாங்க. பிரீத்தி வந்து சக்தியை கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ப்ரெஸ் வந்து இவங்கள வந்து கேட்குறாங்க கேள்வி, எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என் பையன் வந்து முறைப்படி தான் வெளியே வந்தான், என் ஒய்ஃபையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பவானி கிட்ட வந்து ரொம்ப கிராஸாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அது ஏசியும் ஜெயாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயாவை வந்து அந்த ஏசி வந்து நக்கலை பேசிகிட்டு இருக்காரு. ஜெயா வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.